ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 33ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். நம்ம போலீஸ் ஹெட்டை இந்த லீ அரெஸ்ட் பண்ணி அவனை கொடுமைப்படுத்தி ஜெயிலில் போட்டு வச்சிருந்தான். அந்த இடத்துக்கு நம்ம யான்ஷியும் லூ பிரதரும் போய் பார்த்துட்டு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயத்துல லீ மிரட்டவும் ஆரம்பிச்சிருந்திருப்பான். எதுக்காக ஏன் இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தான் இல்லையா? அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே. நம்ம யான்ஷி கிட்ட இந்த லீ என்ன சொல்றான்னா, யான்ஷி, தேவையில்லாத என் விஷயத்துல நீ மூக்க நுழைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன் ஃபேமிலியோட நிலைமையை நினைச்சு பாரு. முதல்ல உன் ஃபேமிலியை பாதுகாத்துக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்க நம்ம யான்சி கொஞ்சம் பயந்தே போயிடுறாங்க. அதனால லூ பிரதரை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இந்த லீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்ல, நீ நம்ம ஷிவ்ஷானன் நம்புறல்லன்னு கேட்கறதுக்கு கண்டிப்பா நம்புறேன். லூ கிட்ட எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல, ஆனா அவன் வேணும்னே இவனை கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கான். சீக்கிரமாவே நம்ம ஷூஷனை நல்லவன் சொல்லி நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வந்துட முடியும் அப்படின்ட்டு யான்சி சொல்லிக்கிட்டு இருக்க லூ பிரதரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாளே நம்ம சீச்சை என்ன பண்றான்னா, ஒரு வழியில வந்துட்டு இருக்க இந்த லீ வழி மறைச்சிடறான். நீ நேத்துக்கு என்னோட ஆபீஸ்க்கு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உன்னை பார்க்கவே முடியலையேன்னு கேட்க சீச்சை அவனை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்து போயிட்டு பின்னாடி நகர்ந்து போக, என்னாச்சு, எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற? அந்த பொண்ணு பயந்து போயிட்டு, நீங்க ரீசெண்டா நிறைய அபிஷியல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்றதா கேள்விப்பட்டேனேங்க. ஆமா, அதுல என்ன இருக்கு, அவங்க தப்பு பண்றாங்க, அதனால நான் அவங்கள அரெஸ்ட் பண்றேங்க. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா பயமா இருக்கு, ஒருவேளை நீங்க யான்ஷியும் தாக்குறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அப்படின்ட்டு பயந்து போய் கேக்குறதுக்கு, அதுக்கு இந்த லீ இருந்துட்டு, சீச்சி, உனக்கு அந்த யான்ஷி மட்டும்தான் ஃப்ரெண்டா, நான் இல்லையா? நானும் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் அவளை நினைச்சு மட்டும் கவலைப்படுறியன்னு கேக்குறதுக்கு, எனக்கு நீங்க ஒன்னும் ஃப்ரெண்டு கிடையாது, உங்களால யான்ஷிக்கு ஏதாவது ஆச்சு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்க. சரி, அந்த பொண்ணு என்ன பண்ண போறான்னு நானும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யான்ஷி அவங்க வீட்டுல உட்காந்துருக்க ஷென் ஓடி வந்துடான். நீ ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ற, நீ எதுக்காக லீயோட ஆபீஸ்க்கு போகணும்னு கேட்க, அப்ப நீங்க என்னை ஃபாலோ பண்றதுக்காக ஆளை வச்சிருக்கீங்களான்னு யான்ஷி கேட்க, நீ இனிமேல் தேவையில்லாத அந்த லீ ஆபீஸ்க்குள்ள எல்லாம் தலையிடாத, அது இம்பீரியல் கோர்ட் விஷயம், அத உனக்கு தான் பிரச்சனையில போய் முடியுங்கிறதுக்கு, உங்களுக்கு தெரியுமா அந்த லீ என்ன பண்ண போறான்ட்டு? அந்த கன்ன ஸ்டேட்டையே அவன் கைக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கானா, அத ராஜமாதா கிட்ட சொல்லக்கூடாதா? அதோட ஷூஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல அப்படின்னு யான்ஷி கேக்குறதுக்கு, ஷூஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அது நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்காக நீ போயிட்டு ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன பண்றது? எனக்கு தெரியும், நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீ இதை ஸ்டாப் பண்ண போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீ எந்த பாதுகாப்புமே இல்லாத நீ ரிஸ்க்லெஸ் தான் நீ பாட்டுக்கு வேலை செய்யறன்ட்டு இதுல போய் மாட்டிக்கிட்டேன்னா அப்ப உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதான் நான் இருக்கல்ல, என்னால செய்ய முடியாததா? நீ போயிட்டு ரிஸ்க்ல மாட்டிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷிக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஷென் மேலேயே சாஞ்சிக்கிட்டு கவலையோட இருக்கு. ஷென்னும் சமாதானப்படுத்துறான், கவலைப்படாத, இதை சரி பண்ணிடலாம், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷியும் ஷென் கிட்ட, ஷூஷன் அந்த லீ அந்த ஸ்டேட்டையே பிடிக்கிறதுக்காக பாத்துட்டு இருக்கான் இல்லையா, அதை போயிட்டு நம்ம ராஜமாதா கிட்ட சொன்னா அவங்க நம்புவாங்களா, அதுக்காக இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்க, தெரியலையேன்னு ஷென் சொல்ல, என்ன நடக்க போகுதோ எனக்கும் தெரியல, ஆனா எப்படியாவது ஷூஷனை காப்பாத்தி ஆகணும், அவங்கிட்ட இருந்தா இருக்க ஆபத்து அதிகமாகுது, எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ட்டு யான்ஷியும் கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. சென்னும் சமாதானப்படுத்துறான், நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத, அவனை எப்படியாவது கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த யான்ஷியும் ஷென்னை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த லீ நம்ம ஷூஷன் கிட்ட டீல் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன, உனக்கு இந்த யான்ஷியும் இந்த லூவை பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது, நீங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸா, உன்னை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, அவனும் ஆமா, எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ எனக்காக ஒரு வேலை பண்ணி ஆகணும், நீ இந்த வேலை பண்ணினா இந்த லூவை நான் விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா இந்த லூக்கும் யான்ஷிக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல முடியாதுப்பா, நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், அந்த லிஸ்ட்ல நீ அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட உயிரும் தப்பிக்கும், அப்படி இல்லைன்னா உன்னோட உயிர், அவங்களோட உயிர், அவங்க ஃபேமிலியோட உயிர், யார் உயிருமே தப்பிக்காதுங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு செம்மைய கோவம் வருது. அது இல்லாத நீ அதுல சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உன்னை ஃப்ரீயா இங்க இருந்து வெளியே போக விட்டுருவேன், உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்மைய கோவம் வருது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, லூ பிரதரை பத்தி இவ்வளவு கேவலமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ராஜமாதா அரச மாளிகையில இருந்து எவ்வளவோ திருடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த சமயத்துல அவரு தான் பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவருடைய திறமையால மேல வந்தவர், அதுக்காக தான் அந்த பொசிஷனை ராஜமாதா அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே தவிர நீ உன்னுடைய சுயநலத்துக்காக என்கிட்ட இருந்து சைன் பண்ணி அவருடைய பெயரை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் ஒத்துக்குவேனான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறமா இந்த லீ பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு, நான் சொல்ற டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா நீ இங்க இருந்து ஃப்ரீயா போகலாம், உன்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க,
நானும் உன்னை எதுவும் சொல்ல போறது கிடையாது. நான் கொடுக்குற லிஸ்ட்ல நீ அப்ரூவ் பண்ணி சைன் மட்டும் பண்ணி கொடுத்துரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லைன்னா அப்படின்ட்டு யாழ்னி ரன்னு ஒரு இளவரசனை பத்தி சொல்றான். ஒருவேளை அந்த இறந்து போன இளவரசன் போல இருக்கு. அவருடைய ஆர்டர் படி தான் இவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவரை பத்தி நியூஸ் எல்லாம் வெளியே வந்துருங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு செம்மையா பயமாயிடுது. அதனால சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பேப்பரை கொண்டு வர சொல்லி அந்த பேப்பர்ல சைன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காவலாளியும் ஒரு மை தைக்கிற கட்டையும் பேப்பரும் கொண்டு வந்து கொடுக்க அப்ப அந்த போலீஸ் ஹெட்டுக்கு ஒரு ஞாபகம் வருது, பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. ஆக்சுவலா ஆரம்பத்துல இவனும் திருடி தான் பொழைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி ஒருத்தங்கிட்ட பணப்பைய திருட போக அந்த இடத்துலதான் நம்ம லூ பிரதர் கிட்ட மாட்டிருப்பான் போல இருக்கு. அவனை அடிச்சு பிடிச்சி எதுக்காகடா திருடனு கேட்க அப்ப 4-5 குட்டி பிள்ளைங்க ஓடி வந்து அவனை மறைச்சு நின்றுட்டு அவரை எதுவும் பண்ணாதீங்க, அடிக்காதீங்கன்னு மறைச்சு நின்னுக்குறாங்க. இவங்களா யாரு உன்னோட குழந்தைங்களான்னு கேட்க இல்ல என்ன மாதிரி இவங்களும் ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ திருடித்தீங்களாமா, திருடி பிழைக்கிறது சரியில்லைல்ல, உழைச்சு வாழ வேண்டியதானு கேட்கறதுக்கு எங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்லைல்ல, அதனாலதான் இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு பிடிச்சி இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீங்களா மாட மாளிகை கூட கோபுரவனை கட்டி வச்சுக்கிட்டு நல்லா உல்லாசமா இருப்பீங்க. ஆனா எங்களை மாதிரி மக்களுக்கு நாங்கெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு வாழ்றவங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுங்க. லூ பிரதரும் அப்பதான் பாத்திருக்காரு, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, ஏழைப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைக்கிறான். ஆனா இவன் நல்ல வழியில செஞ்சா அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை நீ நல்ல வழியிலேயே செய்யலாமே அப்படின்ட்டு இவருதான் ஒரு ஐடியாவும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் உனக்காக இந்த குழந்தைங்களுக்காக நான் நிறைய ட்ரெஷரும் என்கிட்ட இருக்குன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவன் நம்பி இருக்க மாட்டான். நீ சும்மா போய் பிடிக்கிறாள், நீ பணக்காரன், நீ போய் பிடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவா, உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள் இல்லையே லூ பிரதரும் சொன்ன மாதிரியே பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வந்து கொட்ட பிள்ளைங்கெல்லாம் வாயை பழந்துட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு எபிசோட்ல பாத்திருப்போம், ஷென்னும் யான்ஷியும் லூ பிரதரால நடு ரோட்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப கூட யான்ஷி சொல்லி இருந்திருப்பாங்க, லூ பிரதர் யாருன்னு தெரியுமா, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நேர்மையானவர், அவருக்கு இந்த பதவியே ராஜமாதா தான் கொடுத்தாங்க, அரண்மனையில திருட வந்தவங்கள கைது பண்ணதே அவரு தான் அப்படின்லாம் சொல்லி பெருமையா பேசியிருந்திருப்பாங்க. அது பொறுக்காது ஷென்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லி இருந்திருப்பான், ஆமா அந்த பொக்கிஷத்துல பாதி பொக்கிஷம் காணாத போயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டோம், அப்ப அதெல்லாம் என்னாச்சு, அது இந்த லூ தானே படிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசியிருந்திருப்பான் இல்லையா. ஆக்சுவலா இந்த பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துருந்துருப்பார் போல இருக்கு. அப்பதான் இந்த ஷூஷானும் ரொம்ப நம்பிக்கையா பரவாயில்ல நீங்க நல்லவர் தான், நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அப்பனா நீ இந்த டோக்கனுக்கு எப்பவுமே நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை எடுத்து காட்டி, அவருடைய கமாண்டர் டோக்கன் தானே அதை எடுத்து காட்டி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஷூஷனும் நான் உங்களையே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த லிஸ்டையும் ஓபன் பண்ணி அதுல சைன் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம யான்ஷியும் அதே டோக்கனை காட்டி நான் யான்ஷி அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்கிறது அந்த நேரத்திலே அவன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்க அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு வெளிச்சம் மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் எழுத வந்த அந்த குச்சியிலேயே 2 குச்சியை உடைச்சி அவன் கழுத்திலேயே சொருகிக்கிட்டு அதே இடத்துல இறந்தே போயிடுறான். நம்ம யான்ஷி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆபீஸ்ல அந்த சமயத்துல சீச்சி ஓடி வந்துட்டு, யான்ஷி இம்பீரியல் கோர்ட்ல இருந்து உனக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் உனக்கு ஏதோ ஆயிடுமோன்ட்டு, ஆனா அங்க இருந்து டாக்குமெண்ட் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க யான்ஷியும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஷூஷன் இறந்து போன விஷயம் எழுதியிருக்குமா, அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. சீச்சியும் பார்த்துட்டு என்ன எழுதிருக்கு அப்படின்ட்டு அதை அவங்க வாங்கி பாக்குறாங்க. சீச்சியும் அதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிட்டு, இந்த லீ எவ்வளவு மோசமானவன் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அந்த பொண்ணு திட்டுறா. அந்த சமயத்துல லூ பிரதரும் அப்புறம் யாங் பொண்ணும் வந்துடுறாங்க. யான்ஷியும் லூ பிரதரை பார்த்த உடனே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. லூ பிரதர் என்னாலதான் அவன் செத்து போயிட்டான், அவன் என்னை காப்பாத்தணும் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, அதுக்கு நீ காரணம் இல்ல, நீ அவனை காப்பாத்தணும் தான் நினைச்ச, ஆக்சுவலா அவன் எனக்காக தான் செத்து போயிட்டான், என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவன் செத்து போனான்னு சொல்லிட்டு அவரும் அழுதுகிட்டே சோகம் தாங்க முடியாத அவருடைய ஒயினை எடுத்து அவனுக்கு காணிக்கை கொடுத்துட்டு நான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு குடிக்க போக யான்ஷி பாக்குறாங்க. அந்த ஒயின் போட்ல புடிங்க அவங்க குடிச்சிட்டு செம்ம போதையில வீட்டுக்கு வந்து சேர ஷென் பாக்குறான் அவன் போதையில இருக்கிறா அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க யான்ஷிக்கு சோகம் தாங்க முடியாத தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. ஷென்னும் கேள்விப்பட்டப்பான் போல இருக்கு, நானும் கேள்விப்பட்டேன், அவனுக்காக நான் கோர்ட்ல வாதாடணும், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நானும் எவ்வளோ ட்ரை பண்ணலான்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் ரொம்ப தைரியமா இருந்தவன் எப்படி இந்த முடிவு எடுத்தான்னு எனக்கே தெரியல, அவனை காப்பாத்தலான்னு பார்த்தா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படின்ட்டு ஷென்னும் புலம்பிக்கிட்டு இருக்க.
யான்ஷியும் சூஷன் இறந்தது நியாயமே இல்ல தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு பான்ஷி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு இத பாரு அப்படிங்க. ஷென்க்கு ஜலசாக ஆரம்பிச்சிருதா, அதனால பான்ஷி பார்த்து ஜலசாகிறத விட்டுட்டு இங்க என்ன விஷயங்கிறத முதல்ல பாரு அப்படின்ட்டு ஷென்னை போட்டு அடிச்சுட்டு யான்ஷி அந்த லெட்டரையும் காட்ட இந்த பேப்பர்ல ஷென் ஃபேமிலி பிரச்சனைக்கும் காரணம் யாருங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது, இது நல்லா பாருன்னு சொல்லி கொடுக்க ஷென்னும் அந்த பேப்பரை வாங்கி பாக்குறான். அதுல ஒரு ஜேர்டு பென்டனுடைய ஓவியம் ஒண்ணு வரைஞ்சிருக்கும். யான்ஷி இந்த ஜேர்டு பென்டென்ட் அவன் எங்கெங்க கேஸ விசாரிக்க போறானோ அந்த ஜேர்டு பென்டென்ட் தான் கிடைக்குதான். இது யாரோ வேணும்ட்டு வச்சிட்டு இருக்காங்க, இந்த கேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு போகும் போல இருக்கு அப்படின்ட்டு யான்ஷி கொஞ்சம் பதட்டத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென்னும் அந்த ஜேர்டு பென்டனுடைய படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. என்னாச்சு, என்ன அப்படி இருக்குன்னு கேட்க, இல்ல இந்த ஜேர்டு பென்டனுடைய டிசைனை பார்த்தா இறந்து போன முன்னாள் ராஜாவுடைய கல்யாண பரிசா ஜூ ஃபேமிலியில இருந்து கொடுக்கப்பட்ட பென்டன்ட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல யான்ஷி ஷாக் ஆயிட்டு இறந்து போன ராஜாவுடைய பென்டன்ட் அவங்களும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அப்பனா அந்த ஃபயர்ஃபிளை செக்டர் வச்சிருக்கிறது இந்த ஜூ ஃபேமிலி தானா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்க. ஷென்கோ அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, நம்ம ஜெனரல் மோ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருப்பாரு, உங்க அப்பாவுடைய சாவுக்கு பின்னாடி இந்த ஜூ ஃபேமிலி தான் இருக்காங்க, ஜூஷு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் ஷாக் ஆக யான்ஷியும் இந்த ஃபயர்ஃபிளை செக்டர் லீடர் இந்த ஜூ ஃபேமிலி தானா, அதுல யார் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருக்க. ஷென் பாக்குறான், யான்ஷி நீ முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்ல இப்பதான் ஷென் ஃபேமிலியோட நேம காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு, நம்ம இத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும், இப்ப நான் தூங்க கூடாது, இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கிடையாது அப்படின்ட்டு யான்ஷி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு அந்த கன்னாஜிஸ்டிக்ல இறந்து போனாங்க இல்லையா 2 ஃபயர்ஃபிளை செக்டரோட ஆட்கள், அவங்க ரிப்போர்ட் வந்திருக்கோம், அதை கொண்டு வந்து காட்ட அதுல அவங்க உடம்புல ஒரு நீடல் மூலியமா ஒரு மருந்து செலுத்தி இருக்காங்க, அந்த மருந்து 10 நாளையில அவங்க சாகிற மாதிரி ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்குமா. அப்பதான் யான்ஷிக்கும் புரிய வருது, நிறைய கேஸ்ல அந்த மாதிரி ஒரு மார்க்கால தான் நிறைய பேர் செத்து போயிருந்திருப்பாங்க, அப்பதான் அவங்க நிறையவே குறிச்சு வச்சிருந்திருப்பாங்க அந்த கேஸ தேடுற டைம்ல. அப்ப ஒரு மலைவாழ் கூட்டத்துல ஒரு பொண்ணு கிட்ட அதோட மருந்தோடைய ரகசியம் இருந்திருக்கு, அதுதான் அந்த தெய்வக்கன்னியோடைய ரகசியம் நிறையவே இருந்திருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம யான்ஷிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, இது அந்த பொண்ணோடைய ரகசிய யுத்தி தான், இது யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு இப்ப மருந்து தயாரிச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லி ஷாக் ஆகி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென்னும் அந்த டாக்குமெண்ட்டை அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இதை நீ ரகசியமா வச்சுக்க, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துடுறான். யான்ஷிக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள இந்த லீ மேலதான் டவுட் வர ஆரம்பிக்குது, ஏன்னா அவனும் இந்த ஜூ ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, ஒருவேளை அவன் இருக்கலாமான்னு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஷென்னும் பார்த்துட்டு, யான்ஷி எங்க குடும்ப நேம காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற, ரொம்பவே நன்றி, என்ன நடந்தாலும் சரி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்ஷியும் ஷென் மேலேயே சாஞ்சிக்க அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம யான்ஷி போதையெல்லாம் தெளிஞ்சு எழுந்திருக்க ஷென்னும் அவங்களுக்காக டீ எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு யான்ஷியை தூக்கி உட்கார வைக்க யான்ஷியும் மேல சாஞ்சிக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டே அந்த பான்ஷியோட லெட்டர் என்ன பண்ணீங்கன்னு கேட்க, அதை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன், அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன், நான் இவ்வளவு நாளா ஷென் ஃபேமிலியோட நேம எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அது இன்னும் கூடிய சீக்கிரத்திலே நிறைவேற போகுதுன்னு நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே யான்ஷியும் நம்ம சூஷன் கேஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கலையான்னு கேட்க, அந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக ஜிங்லிங் தான் அனுப்பி வச்சிருக்கேன், ஜிங்லிங் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த லெட்டர் வந்ததையும் பத்தி கேட்கக்குள்ளதான் அது பக்கத்துல இருந்த மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துல இருந்து தான் வந்திருக்கு, அங்க இருந்து இந்த பாய்சன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மலைக்கும் இந்த மிங் ஹால்க்கும் ஏதோ ரிலேட்டிவ் இருக்கு, அந்த மலையில இருந்த மக்கள் இறந்து போனதுக்கும் இந்த மிங் ஹால்க்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ல யான்ஷிக்கும் யோசிக்கிறாங்க, என்ன சொல்றீங்க, மிங் ஹால்க்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்க, இது என்னோட யூகம் மட்டும்தான், இன்னும் அதை ஃபைனலா விசாரிக்கக்குள்ளதான் தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் அப்படின்ட்டு ஷென் சொல்லிக்கிட்டே பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுவோம். யான்ஷி சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்கிள் ஓடி வந்துட்டு, மேடம் உங்களை பாக்குறதுக்காக சிவில இருந்து வந்திருக்காங்க, உங்களை ராஜமாதா வந்து மீட் பண்ண சொல்றாங்களா, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷி ஏதோ ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஷென் இருந்துட்டு, நீ தனியா போக வேணா, நானும் உன் கூட வரட்டான்னு கேட்கறதுக்கு, இல்ல அவங்க என்னை தனியா மீட் பண்ணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஷென்னும் கீழே விழுந்த கோட்டை எடுத்து போத்தி விடலான்ட்டு போத்தி விட போக யான்ஷி கன்னத்திலே கிஸ் பண்ண. ஷென்னும் யான்ஷியை பார்க்க யான்ஷி அவங்க மேலேயே சாஞ்சிக்க. ஷென் இருந்துட்டு, நீ ராஜமாதாவை மீட் பண்ணக்குள்ள அவங்க கிட்ட சூஷனை பத்தி எதுவும் சொல்லாத, லீய பத்தி எதுவும் சொல்லாத, ஷென் ஃபேமிலிக்கு க்ளூ கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா அதை பத்தி எதுவும் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷி பார்த்து சிரிச்சுக்கிட்டு,
ஷென் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது நல்லாவே தெரியும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு யான்ஷியும் ராஜமாதாவும் மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. வழக்கம் போல அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப வழக்கமான இடம் இல்லாத வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக யான்ஷியும் பார்த்துட்டு நம்ம வேற எங்கேயோ போற மாட்டேக்கே அப்படின்னு கேட்க, இப்ப ராஜமாதா இங்க இல்ல இந்த சைடு இருக்காங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ராஜமாதாவும் நம்ம யான்ஷியை பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அசிஸ்டன்ட் பொண்ணும் அவங்கள உட்கார வைக்க அங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குமா, அந்த ஸ்வீட் வந்து நம்ம ராஜமாதாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. அதனால இந்த ஸ்வீட் எனக்காக செஞ்சிருக்கியா, இது ரொம்பவே டேஸ்டா இருக்குமே அப்படின்ட்டு யான்ஷி கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ராஜமாதா நம்ம யான்ஷி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதனால யான்ஷி கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னால அவ்வளவா சாப்பிட முடியாது, நீ கொஞ்சம் எடுத்து இதை டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷி கிட்ட சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்டே இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்ல அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்குறா. யான்ஷியும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கேக் கிடைக்கிறது ரொம்ப ரேரானது, இது வெளிநாட்டுல இருந்து இதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இதை நாங்கள் ரெடி பண்றோம், லோட்டஸ் ஃப்ளவரோடைய பவுடர்லாம் நாங்கள் போட்டு இது ரெடி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவோம். நம்ம யான்ஷியும் எடுத்து கடிச்சு பாக்குறாங்க, அது கொஞ்சம் உப்பா இருக்கும் போல இருக்கு. அதனால இது உப்பா இருக்கே அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம யான்ஷியை குத்தி கட்டுற மாதிரி இது ஒவ்வொரு பர்சனும் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு நக்கலை நம்ம யான்ஷியை குத்தி கட்டுற மாதிரி பேச ராஜமாதா பார்த்துட்டு போதும் போதும் விடு இங்க வான்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணும் போயிடுறா. ராஜமாதாவும் யான்ஷி கிட்ட உன்னை எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க யான்ஷி இல்ல ராஜமாதா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ராஜமாதா இருந்துட்டு நீ கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேஸை விசாரிக்கிறதுக்காக போனல, அங்க அந்த மோ கவர்னரும் ஷென் ஃபேமிலியும் ஒன்னா இருந்தவங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல, அப்ப நீங்க விசாரிக்க போனது ஓல்டு கேஸான அந்த சென் ஃபேமிலி கேஸ் விசாரிக்கிறதுக்கு தான் போனீங்களா அப்படின்ட்டு கேட்க யான்ஷி பயந்து போயிடுறாங்க. மண்டி போட்டுட்டு இல்ல ராஜமாதா, ஷென் உங்களுக்கு எப்பவுமே லாயலா தான் இருக்கான், நானும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு லாயலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி என்ன எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம யான்ஷி சொல்ல ராஜமாதா அசிஸ்டன்ட் பொண்ணை பார்க்க அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, கொஸ்டினா தான் கேட்கறாங்கன்னு சொல்ல யான்ஷி எழுந்துச்சு ராஜமாதா கிட்ட அந்த ஜெனரல் மோ வந்துட்டு நம்ம ஷென் கிட்ட பேரம் பேசி இருந்திருப்பான் இல்லையா, நீ அந்த ராஜமாதாவை நம்பாத அப்படின்ட்டு அவங்க தான் கெட்டவங்கன்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா ஷென் அவங்க பக்கம் போகவே இல்லை, ஷென் உங்களை மட்டும்தான் நம்புறாரு, ஆனா ஷென் ஃபேமிலி இறந்ததுக்கும் இந்த ஃபயர்ஃப்ளை செக்டருக்கும் தான் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால அவரு உங்களை எப்பவுமே நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அசிஸ்டன்ட் பொண்ணும் ஒருவேளை இந்த எங்ஸூ ஃபேமிலிக்கும் கவர்னர் மோவுக்கும் ஏதாவது டவுட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம யான்ஷி ராஜமாதா கிட்ட மண்டி போட்டு ராஜமாதா உங்க ஆட்சியில இப்ப மக்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்காங்க, இந்த ஆட்சி எப்பவுமே நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து மாதிரி சொல்ல ராஜமாதாவுக்கும் எமோஷனல் ஆயிடுது. ராஜமாதா இருந்துட்டு நான் இந்த இடத்துக்கு ஒரு டைம் அரசியா வர டைம்ல இந்த அரசாங்கத்துல இருந்தவங்க கேவலமா பேசினாங்கன்னு தெரியுமா, ஒரு பொம்பளைல என்ன சாதிக்க முடியும், அவளால என்ன பண்ண முடியும்ட்டு என்னை ரொம்ப கிரிட்டிசைசம் பண்ணிலாம் பேசினாங்க, ஆனா அத்தனையும் நான் பொறுத்துக்கிட்டு இந்த இடத்துல அன்னைக்கே என்னோட ஆட்சியை நல்லபடியா தான் கொண்டு போனேன், இன்னைக்கும் நம்ம அரசர் குட்டி பையனா இருக்காங்கிறதுக்காக நான் இப்ப அரசாண்டுகிட்டு இருக்கேன், ஆனாலும் அப்பயும் கூட நீதி நேர்மையோட நான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நம்ம ராஜமாதாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ராஜமாதா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீ இம்பீரியல் கோர்ட்டுக்கு போயிருந்தாமே அந்த சூஷனை பாக்குறதுக்காக, அதையும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, அவன் உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதும் அதனாலதான் நீ அவங்க தப்பு பண்ணாலும் காப்பாத்துறதுக்காக போயிருந்தியாமே, அதெல்லாம் லீ வந்து என்கிட்ட சொன்னான், நீ ஆனா என்கிட்ட வந்து சொல்லவே இல்லையேன்னு கேக்குறதுக்கு யான்ஷி மன்னிப்பு கேக்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஆபீசரா தான் அங்க விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட எல்லாம் கிடையாது, நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக நான் போயிருந்தேனே தவிர வேற ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம யான்ஷி சொல்ல அது இல்லாத நான் உங்களுக்கு எப்பவுமே லாயலா இருப்பேன், இதுக்கு மேல இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு மன்னிப்பு கேட்க ராஜமாதாவும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நீ இப்ப சொன்ன பாரு இது எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட மினிஸ்டர் லீ எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ அங்க போன விஷயம் அங்க பார்த்த விஷயத்தையும் அவன் தான் என்கிட்ட வந்து சொன்னான், நீயே இதை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் உன்னை தனியா கூப்பிட்டு வச்சு நான் பேசணுங்கிற அவசியம் இருந்திருக்காது இல்லையா, உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்ட்டு கேட்க நம்ம யான்ஷியும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க, என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாத பண்ணிட்டேன், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், இதை நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன், எப்பயுமே உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது இல்லாத ராஜமாதா இருந்துட்டு உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட ராயலா இருக்கிற மாதிரி நடிச்சியான்னு கேட்கவும் அந்த பொண்ணு பயந்து போயிடுறாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு நீங்க கொடுத்த ப்ரொமோஷன் கூட எனக்கு எடுத்துருங்க, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, ஆனா இந்த கேஸை விசாரிக்கிற
ஆஃபீஸரா மட்டும் என்னை வச்சிருந்தா கூட எனக்கு போதும். நான் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், நிரபராதிகளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்ட்டு நம்ம யான்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜமாதாவும் மன்னிச்சு விட்டுட்டு யான்ஷிக்காக ஒரு அவங்களுடைய பர்சனல் டோக்கனை ஒன்று எடுத்து கொடுத்து, இதை நீ வச்சுக்கே, இது உனக்கு எப்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும், நீ கேஸ் விசாரிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் உன்னை கேட்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டேன், உன் மேலே நம்பிக்கை இல்லாதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ எப்பயும் வச்சுக்கே, ஆனால் எப்பவுமே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாத, என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நீ சொல்லணும் அப்படின்ட்டு யான்ஷிகிட்ட ராஜமாதா சொல்ல, யான்ஷியும் நன்றி சொல்லிட்டு அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு கூட வெளியே வந்துட்டு இருக்க, அவங்க இங்ஸு ராணி இருந்தாங்களே அந்த கோட்டையை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அது இப்ப பால் அடைஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல அதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் யான்சி கிட்ட காட்டிக்கிட்டு, இந்த இடத்துல தான் இங்ஸு ராணி இருந்தாங்க, அவங்களுக்கு இங்க இருக்கிறது கூட அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எப்பவுமே ஃப்ரீயா வெளியே சுத்தணுங்கிறது தான் ஆசை, ஆனா அவங்க இங்க ஒரு அடைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு நிலைமை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு, யான்சி கிட்ட உன் மேல எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா லூஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா நீ வந்து எதுவுமே சொல்லவே கிடையாது, சூசன் கேஸ் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே ராஜமாதாவுக்கு இல்ல, ஆனா நீ எதுவுமே வந்து பதில் சொல்லலையேங்கிறது மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இனிமேல் டெய்லிக்கும் அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கிறது மாதிரி சொல்றாங்க. அப்படியே யான்ஷியும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது எனக்காக நீங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ராஜமாதா கிட்ட பேசிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கீழே இறங்கி வந்துட்டு இருக்க, அங்க இந்த லீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம யான்ஷியும் போயிட்டு வணக்கம் சொல்ல, அந்த லீயும் நம்ம யான்ஷிய மிரட்டுற மாதிரி பேசுறான், நீ தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு உனக்கு ஆபத்து நீயே கொண்டு வர போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க, யான்ஷியும் நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் வந்து சொல்றீங்க, நான் ஏத்துக்காத இருப்பேனா, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன், மைண்ட்ல வச்சுக்கிறேன், நான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ தேவையில்லாத சூஷன் விஷயத்திலையும் நீ நிறையவே மூக்கு நுழைச்சிட்ட, உனக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லவும், நம்ம யான்சி இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் லீ அமைச்சரு, உங்க சிஸ்டரை என் ஹஸ்பண்ட் இங்ஸு ஸ்ட்ரீட்ல பார்த்தாராமே, அங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்க சிஸ்டரை பார்த்து வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யான்சி சொல்ல, என் சிஸ்டரை பத்தி நீ எப்படி பேசலாம், என் சிஸ்டர் ஆல்ரெடி வீட்டுல தான் இருப்பா, அவ எங்கேயுமே போக மாட்டா, அது இல்லாத அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து தான் ஒரு அஃபிஷியலை நான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இடத்துக்கு என் சிஸ்டர் எதுக்காக வரப்போறா, நீ தேவையில்லாத என் சிஸ்டரை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இல்ல டிராப்ல மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்றியா, ஒரு நாளைக்கு உனக்கும் சென்த்துக்கும் நான் கண்டிப்பா லெசன் கத்து கொடுப்பேன் அப்படின்ட்டு லீ மிரட்ட நம்ம யான்சி பாக்குறாங்க. அப்படியே லீ அமைச்சரு ரொம்ப நன்றி, நீங்களும் உங்க சிஸ்டரும் நல்லா இருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்சி கீழே இறங்க போக, அவன் நிப்பாட்டி, இளவரசர் சீன் வீட்டுல இருந்து உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும், அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, அங்க போகிற மாதிரி இருக்கும், நீங்களும் அங்க வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன், அங்க நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம யான்ஷியும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. யான்ஷி வெளியே வர ஷென்னும் யான்ஷிக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, யான்ஷி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஷென்னும் யான்ஷி கிட்ட ராஜமாதா என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, அவங்க ராஜமாதா ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்களே, அந்த டோக்கனை கொடுக்க பார்த்துட்டு அதை மறைச்சு வச்சுட்டு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, யான்ஷி உன்னை ராஜமாதா ரொம்பவே நம்புறாங்க, சீக்கிரட்டாவே அவங்க கிட்ட நீ ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்க நிறைய பேர் மேல டவுட் பண்றாங்க போல இருக்கு, அதனால இதை நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, அவங்க சொல்றதெல்லாம் நீ இனிமேல் கேட்டாகணும் அப்படின்ட்டு ஷென் சொல்ல, ஆமா உங்களுக்கு இந்த லீ மேல கூட ஏதோ டவுட் இருக்கும் போல இருக்கு, இந்த லீ மேல டவுட் பட்டுக்கிட்டு என்கிட்ட விசாரிக்கவும் செஞ்சாங்க, லீ நைட்டே போயிட்டு என்னை டவுட் பண்ற மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கான், அவன் வேணும்னே என்னை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் பேசிருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஷென்னும் ஆமா அவன் நிறைய பிரச்சனை கொடுக்கறவனா தான் இருப்பான், அவனை கொஞ்சம் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, ஆமா இப்ப நான் கீழே இறங்கி வரக்குள்ள கூட அவன் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் நாளைக்கு ஷின் இளவரசருடைய வீட்டுல பார்ட்டி இருக்கு, அங்க நம்ம மீட் பண்ணலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரின்ட்டு நம்ம ஷின்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.